போட்டான் கம்பெனி ப்ராஜெக்ட் பொறுப்பை மீண்டும் வேதிகாவிடம் கொடுக்க வெகுவாக முயற்சி செய்தார் அதியமான். ஆனால் முதலில் எதற்காக அவளை அதிலிருந்து தூக்க வேண்டும் என்ற கேள்வியை அனைவர் முன்னிலையிலும் அதியமானை நேருக்கு நேர் பார்த்து கேட்டிருந்தான் சர்வா. உடனே சர்வாவின் சட்டையை பிடித்த தீரஜ், தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு என்று கத்தினான். பதிலுக்கு தானும் அவனது கையை அழுத்தி பிடித்த சர்வா, நான் இன்னும் பேசி முடிக்கல, நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு என்று சொல்லி தீரஜின் கையை இன்னும் அழுத்த அவனால் வலி தாங்க முடியவில்லை. டேய் விடுடா விடு என்று கத்த ஆரம்பித்ததும் சர்வா கையை விட்டான். ஆனால் வலி தாங்க முடியாமல் கீழே அமர்ந்து கத்த ஆரம்பித்திருந்தான் தீரஜ். சர்வா அவனை கண்டுகொள்ளவில்லை. கசங்கி இருந்த தனது சட்டையை சரி செய்து கொண்டவன் மீண்டும் அதியமான் பக்கம் திரும்பி, வேதிகாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்ல அவ எடுத்த முடிவுகள் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவகிட்ட நீங்க அதை சொல்லி இருக்கலாம். உடனே அவளை அந்த பொறுப்புல இருந்து வெளியே அனுப்புறது எந்த விதத்துல நியாயம் என்று மீண்டும் கேட்டான் வேகமாக. அவன் கையை பிடித்த வேதிகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சர்வா, அமைதியா இரு என்று அவனை தடுக்க முயற்சி செய்தாள். அவன் பேசுவது சரி என்றாலும் இந்த இடத்தில் இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தாள் வேதிகா. தேவையில்லாமல் தாத்தா கோபத்திற்கு ஆளானால் மொத்தமாக அவள் கண்டு வைத்திருக்கும் கனவு அனைத்தும் கலைந்து விடுமே என்ற பயம் அவளுக்கு. இவன் என்னையும் தாத்தாவையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றானா இல்ல மொத்தமா பிரிக்க ட்ரை பண்றானான்னு தெரியலையே என்று நொந்து போனாள். சர்வாவின் கேள்விக்கு இன்னும் அதியமான் பதில் சொல்லாமல் இருக்க, இது ஒரு கேள்வின்னு அவர்கிட்ட கேட்கறியா, இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான், நீ என் பொண்ணு வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது என்று அம்பிகா இன்னொரு புறம் இருந்து கத்த, அவரை நிதானமாக பார்த்த சர்வா, நீங்க எவ்வளவுதான் கத்தி கத்தி பேசினாலும் நான் இன்னைக்கு பயப்பட போறது இல்ல. இங்க நடக்கிற எதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, யார் இருக்கான்னு தாத்தா தான் சொல்லணும். அவர் வாயை திறந்து சொல்லாம எதுவும் தெரியாது. வேதிகா கிட்ட அந்த வேலையை செய்யற திறமை அவளுக்கு இல்லேன்னு அவளை வெளியே அனுப்பினாரா இல்ல சும்மா அவரோட இஷ்டத்துக்கு வெளியே அனுப்பினாரான்னு அவர்தான் சொல்ல முடியும் என்று மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை அழுத்தி கூறினான் சர்வா. கை வலியோடு எழுந்த தீரஜ், டேய் யாருடா நீ, தாத்தா முன்னாடி நின்னு இப்படியெல்லாம் பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு, தாத்தாவையே கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு என்று கேட்டான். அவனை திரும்பிக் கூட பார்க்காத சர்வா, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நான் வேதிகாவோட ஹஸ்பண்ட் என்றான். அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாத வேதிகா, சர்வா உனக்கு இப்ப என்னதான் பண்ணணும் என்று எரிச்சலோடு கேட்டாள். பார்ட்டிக்கு வந்திருந்த மொத்த கூட்டமும் நடக்கும் சண்டையை தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவர்களை பார்த்த அனன்யா, என்ன நடக்குது இங்க, உங்க ஃபேமிலி டிராமாவை பார்க்கத்தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோமா, வெளியில தான் நாங்க ஒரே குடும்பம் ஒன்னா இருக்கோம்னு சொல்றீங்க, உள்ள வந்து பார்த்தா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று சிரித்துக்கொண்டே கூற, வாய மூடு அனன்யா என்று அவளை பார்த்து கத்திய அம்பிகா அடுத்து சர்வாவிடம், நீயும் வாய மூடு, மாமா முன்னாடி என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு யோசிச்சு பேசு, இல்ல உன்னை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டேன், ஜாக்கிரதை என்று கொதிக்கும் கோபத்தோடு கத்தினார். அதை கேட்டு சர்வாவிற்கு லேசாக சிரிப்புதான் எழுந்தது. டைகரையே இந்த ஊரை விட்டு அனுப்புற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கோ என்று நினைக்க மீண்டும் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. பிறகு அம்பிகாவை பார்த்தவன், நான் அமைதியா இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் அமைதியா இருங்க, இப்போ தாத்தா தான் பேசணும், அவர்தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும், ஒருவேளை அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா தீரஜ் சொல்லட்டும், இப்ப இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வாயை திறந்தே ஆகணும் என்று சொல்லிவிட்டு இப்போது தீரஜ் பக்கம் திரும்ப, அவனோ இன்னும் கைவலியில் கையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டி ஆட்டி சரி செய்ய முயன்று கொண்டிருந்தான். சர்வா பேசுவதையெல்லாம் பொருட்படுத்தாத அதியமான் வேதிகாவிடம், என்னோட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல, இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்க முடியுமா முடியாதா என்று கேட்டார். மீண்டும் குறுக்கே வந்த சர்வா, நீங்க ஏன் கேள்விக்கு பதில் சொல்லாம அவ உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டா என்று அழுத்தமாக சொன்னவன் வேதிகாவிடம், எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கிற வரைக்கும் நீ வாயவே திறக்காத என்று சத்தமாக கூறியிருக்க, அங்கிருந்த அனைவருமே சர்வாவைக் கண்டு அதிர்ந்தனர். இவ்வளவு தைரியமான ஒரு இளைஞனா என்று மெச்சுதல் அவர்கள் பார்வையில் இருந்தது. சில நொடிகள் யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, இதுதான் சரியான நேரம் என்று உள்ளே புகுந்த பிரவீன், எனஃப் சர்வா, நீ நிறைய பேசிட்ட, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான்
அதியமான் தாத்தா கிட்ட உன்ன மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்கறத என்னால அனுமதிக்க முடியாது. அவர் முன்னாடி நிக்க கூட உனக்கு தகுதி இல்ல. நீ அவர் கூட சண்டை போடுறியா என்று கேட்டுக்கொண்டே போக தலையை மட்டும் திருப்பி அவனை பார்த்து, சர்வா, இது ஏன் ஃபேமிலி மேட்டர். ஏன் ஃபேமிலி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ குறுக்க வராத. மீறி வந்த அப்புறம் என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும் என்று பதிலுக்கு சர்வா கத்திட, போதும் நிறுத்து சர்வா என்று இறுதியாக வாயை திறந்து கத்தி இருந்தார் அதியமான். ஆனால் இப்போதும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேதிகாவிடம் சென்றவர், வேதிகா, இந்த நிமிஷம் இப்ப முடிவு பண்ணு. உனக்கு இந்த தாத்தா வேணுமா இல்ல உன் புருஷன் வேணுமா என்று அவர் கேட்டதும், இது என்ன மாமா கேள்வி? அவ எப்படி இவனை முக்கியம்னு சொல்லுவா? எங்க எல்லாருக்கும் நீங்க தான் முக்கியம். டேய், நீ வெளியில போடா என்று சர்வாவை பார்த்து சொன்னார் அம்பிகா. அப்போதுதான் கையை சரி செய்து கொண்டு எழுந்த தீரஜ், இவனை வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இவனுக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு என்று சர்வாவின் முகத்தில் குத்துவதற்கு கையை ஓங்கிக் கொண்டு வர சர்வா நகர்ந்து விட்டான். அதில் பேலன்ஸ் இல்லாமல் மீண்டும் கீழே விழுந்தான் தீரஜ். இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்க? முதல்ல வெளியே போ என்று தீரஜ் கீழே விழுந்ததை பார்த்து சர்வாவிடம் மீண்டும் கத்தினார் அம்பிகா. இந்த முறை அம்பிகாவின் குரல் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. அவர் முகத்தை பார்க்கும் பொழுது கோபத்தின் உச்சியில் இருக்கிறார் என அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரிந்தது. சர்வா எதுவும் பேசாமல் இருக்க மீண்டும் அவனிடம் வந்த தீரஜ், சர்வா, உன்னை இங்கிருந்து இப்படியே போக நான் விடமாட்டேன். என்னையே நீ அடிச்சிட்டேல்ல, உன்னை என்ன பண்ற பாருடா என்று கத்திக்கொண்டே தனது போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான் தீரஜ். அதே நேரம் பிரவீனும் சர்வா மீது கடும் கோபத்தில்தான் இருந்தான். ஆனால் தீரஜ் போல சண்டையிட்டு அனைவர் முன்னிலையிலும் அவமானப்பட அவன் தயாராக இல்லை. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் என்று வன்மத்தோடு நின்று கொண்டிருந்தான். சுற்றியிருக்கும் யாருமே தனக்கு சாதகமாக இல்லை என்று புரிந்து கொண்டு சர்வா, நானே வெளியில போறேன், பேஷண்ட்டுக்கே குணமாகணுங்கிற அக்கறை இல்லாத போது டாக்டர் மட்டும் என்ன பண்ண முடியும் என்று இறுதியாக கேட்டு அவன் பார்வை வேதிகா பக்கம் திரும்ப அவள் முகத்தில் சர்வா மீது இருந்த கோபமும் வெறுப்பும் தான் தெரிந்தது. அதற்கு மேல் யாருக்காக போராட வேண்டும் என்று யோசித்த சர்வா அதை அத்தோடு முடித்துவிட நினைத்து வீட்டிலிருந்து வெளியே சென்றான். போனில் யாரிடமோ பேசிக்கொண்டே சர்வாவை செல்ல விடாமல் தடுத்து பிடித்த தீரஜ், இந்த வீட்டிலிருந்து நீ உயிரோட போக முடியாது, அதுக்கு நான் விடமாட்டேன் என்று கூற அவனை நேருக்கு நேர் முறைத்த சர்வா அவனையும் அவன் பிடித்திருக்கும் தன் சட்டை கையையும் மாறி மாறி பார்த்தான். அந்த பார்வையிலேயே பயந்து போன தீரஜ் கைகள் தானாக சர்வாவின் சட்டையை விட்டுவிட்டது. அதைக் கண்டு சிரித்த சர்வா கதவை திறந்து வெளியே செல்ல போக அவன் காலை வெளியே வைக்கும் ஒரு நொடிக்கு முன்பு 2 பெரிய SUV கார்கள் அங்கு வந்து நின்று வழியை மறைத்தது. காரை பார்த்ததும் நிம்மதியாக சிரித்த தீரஜ், நிறைய கேள்வி கேட்ட இல்ல, இப்ப எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கப் போகுது. வாங்க போற அடியில இன்னும் 3 வருஷத்துக்கு நீ படுத்த படுக்கையாதான் இருக்க போற என்று ஓவராக பில்டப் கொடுத்தான். சர்வா எதுவும் பேசாமல் அப்படியே நிற்க அந்த கார் அருகில் ஓடி கார் கதவை திறந்து விட்டான் தீரஜ். காருக்குள் இருந்து பலர் இறங்கினர். கிரிக்கெட் பேட்டுகள், ஹாக்கி ஸ்டிக்குகள், உருட்டு கட்டைகள் என பற்பல ஆயுதங்கள் அவர்கள் கையில் இருக்க அனைவரும் சர்வாவை முற்றுகையிட்டனர். கைகளை இறுக்க மூடி அவர்களை கோபத்தோடு பார்த்தான் சர்வா. பவானி மற்றும் விக்டர் இருவரும் எதற்காக தனது செக்யூரிட்டியை நினைத்து கவலைப்பட்டார்கள் என்று அந்த நொடிதான் அவனுக்கே புரிந்தது. சத்தம் கேட்டு அனைவரும் வெளியில் வந்து பார்த்து ரவுடிகளைக் கண்டு அதிர்ந்தனர். ஆனால் பலர் சர்வா அடிவாங்கப் போகிறான் என்று மகிழ்ச்சி அடைந்திருந்தனர். மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பு, பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட இப்படி திமிரா பேசினா கடைசியில இப்படிதான் முடியும் என்று அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள இந்த பக்கம் தீரஜ், இன்னைக்கு தெரியும் இந்த தீரஜ் யாருன்னு, என் மேலையா கை வைக்கிற, உனக்கு இருக்குடா என்று இன்னும் பஞ்ச் டயலாக் சொன்னவன் வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொல்லி திறக்கப்படாமல் இருந்த ஒரு கார் கதவை திறந்து விட்டவன், நீங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறினான். அதை கேட்டுக்கொண்டே காரிலிருந்து இறங்கினான் விக்டர். முதலில் சர்வாவை பார்க்காத விக்டர், ஓகே ஓகே, உனக்காக தான் வந்திருக்கேன், யாரை அடிக்கணும், யார் உன்கிட்ட பிரச்சனை பண்றது என்று தீரஜிடம் கேட்டான். சில மாதங்களுக்கு முன்பு தீரஜ், விக்டர் இருவரும் ஆட்டிடியூட் கிளப்பில் சந்தித்துக் கொண்டனர். அந்த விதத்தில் பேசி பழக்கமாகி அது நட்பாக மாறியிருந்தது.
விக்டருக்கு நண்பனாக மட்டுமில்லாமல் அவ்வப்போது பணம் கொடுத்தும் அவனை தன் கைக்குள் வைத்திருந்தான் தீரஜ். ஒரு நாள் நிச்சயம் விக்டருடைய உதவி தேவைப்படும் என்று அப்போது கணக்கு போட்டு வைத்திருந்தான் தீரஜும். என் கூட வாங்க, நான் காட்டுறேன் என்று விக்டரை அழைத்து வந்தான். முதலில் சர்வாதான் விக்டரை பார்த்திருக்க, இவனைத்தான் இவ்வளோ நேரம் பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தானா என்று தனக்குள் சிரித்துக்கொண்டு விக்டரை பார்க்க, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, ஆள் யாருன்னு மட்டும் காட்டு என்று சொல்லிக்கொண்டே நிமிர்ந்த விக்டர் எதிரில் இருக்கும் சர்வாவைக் கண்டு மொத்தமாக அதிர்ந்து போனான். எங்கே டைகரை மீண்டும் அவமதிப்பது போல ஏதோ செய்துவிட்டோமோ என்று வெகுவாகவே பயந்தவன் அப்படியே நிற்க, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது தானே? அவன் செத்தா கூட எனக்கு கவலை இல்ல, ஆனா அவன் இங்க இருந்து என் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்காம போகவே கூடாது. அவனை அடிச்சு எப்படியாவது என் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க என்று அடுத்தடுத்து கூறிக்கொண்டே இருந்தான் தீரஜ். எப்படியாவது தாத்தா முன்னிலையில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்கான வேலைகள் இதெல்லாம். நடப்பதை பார்த்து கொண்டிருந்த பிரவீனும் வஞ்சத்துடன் சிரித்தான். இந்த சர்வா கதை இன்னைக்கு முடிஞ்சது என்று நினைத்தவன் சர்வா அடிவாங்குவதை பார்க்க ஆர்வமாக காத்திருந்தான். ஆனால் வேதிகா மட்டும்தான் இதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் தீரஜிடம் வந்து, என்ன பண்ற நீ என்று கத்தினாள். விக்டரை அவளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒருவேளை அன்று பிரவீன் வரவில்லை என்றால் இந்த விக்டர் தன்னை ஏதேனும் செய்திருப்பான். அப்படிப்பட்டவன் சர்வாவை அடித்துவிட்டால் சர்வாவால் தப்பிக்க முடியுமா என்று யோசித்தவளுக்கு சர்வாவை எண்ணி பயம் எழுந்தது. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ, தேவையில்லாம குறுக்க வராத என்று அவளை பார்த்து கத்தினான் தீரஜ். வேதிகாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிரவீன், பிளீஸ் அவங்கிட்ட சொல்லு, சர்வாவை எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லு என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். என்னதான் சர்வாவை பிடிக்கவில்லை என்றாலும் அவனை அடிவாங்க விட்டு வேடிக்கை பார்க்கும் அளவிற்கெல்லாம் அவளுக்கு கொடூர எண்ணம் இல்லை. ஆனால் பிரவீனோ, என்னால எதுவும் பண்ண முடியாது, வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, டைகர் நினைச்சா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று கூறினான். டைகரா? டைகருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று வேதிகா கேட்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? டைகர் வெறும் பிசினஸ்மேன் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய மாஃபியா கேங்கோட தலைவன். டைகரோட ஆளை நம்மளால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று பிரவீன் கேட்க அதிர்ச்சி அடைந்த வேதிகா, அப்போ வந்திருக்கிறது சாதாரண ரவுடி இல்லையா என்று கேட்டாள். அதற்கு சைகையாலேயே இல்லை என்பது போல கூறினான் பிரவீன். சர்வாவின் நிலை என்ன ஆகப் போகிறது? மிகப்பெரிய மாஃபியாவிடம் மாட்டிக்கொண்டு அவன் எப்படி தப்பிக்கப் போகிறான் என்று வெகுவாக பயந்து போனாள் வேதிகா. இந்த பக்கம் பொறுமை இழந்த தீரஜ், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடிங்க என்று சொல்ல, இவரை அடிக்கிறதுக்கு தான் என்ன வர சொன்னியா என்று கேட்டான் விக்டர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.